ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரோன் தமிழன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல பண்ண FPV ட்ரோனுக்கான ஒரு லித்தியம் அயன் பேட்டரி பேக் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்றத பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பண்ண போறது 6S லித்தியம் அயன் பேட்டரி பேக். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து லித்தியம் அயன் செல்ஸ் வந்து ஒரு 6 வேணும். அப்புறம் இதை ஹோல்ட் பண்றதுக்கான ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் அதோட இன்சுலேஷன் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் ஒயர்ஸ், அப்புறம் வந்து XT60 கனெக்டர். நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு 30 amps பேட்டரி. ஸோ XT60 இஸ் மோர் தென் இனஃப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சால்டரிங் பண்றதுக்கான கிட்டு, ஸ்பாட் வெல்டிங் மிஷின், அப்புறம் நிக்கல் ஸ்டிப்பு ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கனெக்டர், 6S பண்ணுறதுனால 6Sக்கான பேலன்ஸ் கனெக்டர். இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு மல்டிமீட்டர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லையும் ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவல் வோல்டேஜ் இருக்கா, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வோல்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா லைட்டாக சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பாட் வெல்டிங் பண்ணணும். இருந்தால் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, எல்லா செல்லையும் ஈக்குவல் வோல்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். இப்போ இந்த செல்ல பார்த்தீங்கன்னா 3.09 வோல்ட் இருக்கு. இந்த செல்ல பார்த்தீங்கன்னா 3.14 இருக்கு. 0.05 வோல்ட் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே தான். இதில் பார்த்தீங்கன்னா 3.17 இருக்கு, 3.13 இருக்கு, 3.13 இருக்கு, 3.14, 3.20, 3.09லேருந்து 3.20 வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் சேம் வோல்டேஜில் தான் இருக்கு, ரொம்ப கம்மியாக இல்லை. ஸோ அதனால நம்ம இந்த எல்லா செல்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க அந்த பாசிட்டிவ் டெர்மினல் எல்லாத்துக்குமே நம்ம இன்சுலேஷன் ஸ்டிக்கரை ஒட்டிடுவோம். சரியா? இப்போ எல்லா செல்லும் நம்ம வந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு இன்சுலேஷன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். சரி, ஓகே. எதுக்கு இந்த இன்சுலேஷன் ஸ்டிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியோட பாடி தான் வந்து நெகட்டிவ், இந்த சென்டர் கோர் தான் வந்து பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த இன்சுலேஷன் ஸ்டிக்கர் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்பாட் வெல்ட் அடிக்கும்போது இன்கேஸ் இங்கே நம்ம வந்து ஸ்ட்ரிப் வச்சு அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது நெகட்டிவ் டெர்மினல் டச் ஆச்சுன்னா அந்த பேட்டரி டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சுலேஷன் டேப் போடுறோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேட்டரியை வந்து செல் ஹோல்டரில் அலைன் பண்ணிடுவோம். செல் ஹோல்டர் எதுக்குன்னா, இந்த பேட்டரியை வந்து ஒரே பிளேஸில் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தர் வந்து செல் ஹோல்டர் இல்லாமலே பண்ணுவாங்க. பட் இட்ஸ் பெஸ்ட் நம்ம செல் ஹோல்டரை பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது, அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு சைஸ். என்னோட சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். யூஸ்வலாக பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்கொயரோ இல்லை அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு பதிலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்பில் பண்ணுறேன். ஸோ இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் 6S பேட்டரி. ஸோ இப்போ வந்து நான் இதில் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோல்டரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம். சீரியஸில் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா பேட்டரியோட வோல்டேஜ் ஆட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து சீரியஸில் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இந்த பேட்டரி இந்த பர்டிகுலர் செல்லில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கோமே. இதில் பார்த்தீங்கன்னா கீழே நெகட்டிவ், மேலே பாசிட்டிவ் இருக்கா? ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு செல்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை இப்படியே நம்ம இது பண்ணிட்டு, இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவோட கனெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ரெண்டு செல்லும் சீரியஸில் கனெக்ட் ஆச்சுன்னு அர்த்தம். அப்போ இப்போ இங்கே வந்து இது 1S, இது வந்து 2S ஆயிடுச்சு. அதாவது ஒரு செல்லோட வோல்டேஜ் 3.2. இப்போ இதோட கனெக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா 6.4 ஆயிரும். ஓகேவா? ஸோ 6.4 ஆயிருமா? இப்போ வந்து இது வந்து பாசிட்டிவ். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் இருக்கா? இதோட இதை கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? 3S. ஓகேவா? ஸோ 1S 2S இது இதோட கனெக்ட் பண்ணோம்னா 3S ஆயிரும். அதோட அவுட்புட் இங்கே வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து என்ன வரும்? இங்கே 3Sல 3.2 + 3.2 + 3.2 அப்போ வந்து 9.6. ஓகேங்களா? இதுதான் இது. இதே மாதிரி இந்த ரெண்டு செல்லையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வெல்ட் பண்ணிடுவோம். அதாவது இது ஒரு 3S பேக், இது ஒரு 3S பேக். தென் இதை வந்து நம்ம சென்டரா ஒரு ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 6S பேக் வந்துடும். ஓகேவா? அதுதான் இப்போ பண்ண போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 0.15 mm நிக்கல் ஸ்ட்ரிப்பு. இது வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரிப் இதில் பார்த்தீங்கன்னா 99% வந்து இதோட பியூரிட்டி இருக்குது, நிக்கலோட பியூரிட்டி இருக்குது. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து நிக்கல் ஸ்ட்ரிப்ஸை யூஸ் பண்ணுறோம் கம்பேர் டு ஒயர்ஸை. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகும் ஈஸியாக. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பாட் வெல்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் சால்டரிங் ஒயரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயரை வச்சு சால்டர் பண்ணலாம். பட் இட் ஒன்ட் பி மச் குட். உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒயர்ஸில். அதே வந்து நிக்கல் ஸ்ட்ரிப்பில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதுதான் அதோட பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதிலே வந்து 0.2 mm 0.3 mm இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய வேரியேஷன் இருக்குது. நீங்கள் வந்து சின்ன சைஸ் பேட்டரி நம்ம வந்து பண்ண போகிற பேட்டரிஸோட ஒரு பைக்குக்கோ இல்லை ஒரு காருக்கோ பண்ணுற பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் ஆகும். அதாவது 40 amps 50 amps ட்ரெயின் ஆகும். அது மினிமம் நான் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு போகும்போது இதோட திக்னஸ் நம்ம அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஜென்ரல் யூஸ் பண்ண 0.15 mm மோர் தென் இனஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஒரு 8000 watts வந்து ஸ்பாட் வெல்டிங் மிஷின். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு மிஷின்ஸும் வாங்கலாம். டை மிஷின்ஸ்லாம் இருக்குது 2000 3000. அதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த 0.15க்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து பெருசாக பண்ண போகிறீங்க,
ஸ்பாட் வெல்டிங் வந்து நிறைய பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் வந்து பெரிய போர்ட்டபிள் மிஷின் வாங்கிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட பவர் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இதோட வாட்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு செல்லுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்றத நான் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன் இது 1S, இதை வந்து சீரியஸில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவோட கனெக்ட் ஆகும். ஸோ அதை இப்போ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு கரெக்டான ஆங்கிளில் வச்சுக்கோங்க இதை, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். வேறு ஆங்கிளில் வச்சிங்கன்னா ஒரு ஸ்பார்க் வரும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ கரெக்டான ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்பாட் வெல்ட் ஆயிரும். ஒன்று மட்டும் வைக்காதீங்க, 2 3 வைங்க டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில். அப்போ தான் நல்லா இது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பாட் வெல்ட் வச்சுட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை இழுத்தாலும் வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இழுத்தோடனே வந்துருச்சுன்னா அது வந்து ஸ்பாட் வெல்ட் சரியில்லை, கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைடு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வந்து இந்த 2 பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதோட வோல்டேஜ் செக் பண்ணிடுவோமா? இப்போ இந்த செல்லை இதோட கனெக்ட் பண்ணிடுவோமா? நான் தொட்டேன்னா 2ஓட வோல்டேஜும் ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எவ்வளோ தான். இதே மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த செல்லையும் கனெக்ட் பண்ணோம்னா அதோட வோல்டேஜும் ஆட் ஆயிடும். இப்போ இது 2 ஆட் பண்ணிட்டோம். இந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு, இந்த பாசிட்டிவ் வந்து இப்போ நீங்கள் நெகட்டிவ். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தோட அடிஷனாக வரும். ஸோ அதையும் பண்ணிடுவோம். இப்போ வந்து 3Sக்கான பேட்டரி பேக் ரெடி. இதே நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிடுவோம். இங்கே வந்து இது பாசிட்டிவ், இதோட இது வந்து இங்கே நெகட்டிவ். பார்த்தீங்கன்னா 9.4 வருது. இப்போ இந்த 3 பேட்டரியும் சீரிஸில் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு 9 வோல்ட் பேட்டரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த பேட்டரியும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம்னா இதுவும் கனெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இது 2யும் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாக உங்களுக்கு 24 வோல்ட்டுக்கான பேட்டரி பேக் ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கேற்றப்பறம் நான் இதையும் ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணிட்டு நம்ம இது 2 எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற பார்த்துக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேட்டரி பேக்கும் நம்ம ஸ்பாட் வெல்ட் பண்ணிட்டோம். இது ஒரு 3S, இது ஒரு 3S. இந்த 2யும் மெர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட லாஸ்ட் பேட்டரியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல நிற்கிது. ஓகேவா? இதோட பாசிட்டிவ் இந்த சைடில் இருக்க பேட்டரியோட நெகட்டிவோட ஜாயின் ஆச்சுன்னா அது 4S ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 3S to 4S சீரிஸில் கனெக்ட் ஆகிறனால. ஸோ இப்போ இது கனெக்ட் ஆயிருமா? அதுக்கேற்றாப்புல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட்டரியிலேருந்து இதுக்கு நம்ம இன்னொரு இதுக்கு ஜாயின் பண்ணிருக்கோம். இப்போ இது என்ன ஆகும்? இது 5S ஆயிரும். ஸோ அப்போ வந்து அதுக்கடுத்து இதோட நெகட்டிவ், இந்த 5Sோட நெகட்டிவ்லேருந்து போய் பாசிட்டிவ் வருது. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வச்சோன்னா 6S ஆயிரும். ஸோ இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இது 6S. ஸோ அப்போ வந்து நான் இதை மட்டும் இதையும் நான் இப்போ ஜாயின் பண்ணேன்னா எனக்கு மொத்தமாக இந்த பேட்டரி வந்து ஒரு சைடு நெகட்டிவ் இருக்கும், இன்னொரு டாப்பில் வந்து பாசிட்டிவ் வரும். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து டோட்டலாக 6S பேட்டரி பேக் ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நான் ஸ்பாட் வெல்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம ஸ்ட்ரிப் அடிச்சிட்டோம். இன்னொரு சைடு இங்கே அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2 பேட்டரியும் கேப் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க லைட்டாக. ஏன்னா இது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி டவர் மாதிரி வரப்போகுது. ஸோ அந்த கான்செப்ட்னால கொஞ்சம் கேப் விட்டு அடிச்சிங்கன்னா பெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக. ஓகேங்களா? 2 பேட்டரி பேக் ரெடி. ஃபஸ்ட்டு வோல்டேஜ் செக் பண்ணிடுவோம். நான் இதை வந்து திருப்பி வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு வோல்டேஜ் வந்து ஆடிங் ஆல் எவ்ரி திங் டுகெதர் 20+ வரணும். பார்ப்போம். 18.8 வருது. அப்படின்னா இது வந்து 3.2 × 6 இப்போ வந்து 18.8 கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து வெரி லோ வோல்டேஜில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 20% ஆர் லெஸ் தென் 20% சார்ஜில் இருக்குது. நம்ம ஒன்ஸ் பேட்டரி பேக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 18.8 இருக்குது. ஸோ இப்போ 6S பேட்டரி பேக் ரெடி. இப்போ ஸ்ட்ரிப் வைஸில் ரெடி. ஆனால் இப்போ நம்மளுக்கு என்னன்னா இதில் கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பேட்டரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 30 amps கரண்ட் அதுக்கு மேலே போகிறோன்னா 14 ஆக ஒயர் யூஸ் பண்ணும். அதாவது 14 ஆக வந்து மெயின் பவருக்கு, இந்த நெகட்டிவ்லேருந்து ஒரு பிளாக் ஒயர் வரும், அது வந்து மெயின் பவர் இருக்கும். பாசிட்டிவ்லேருந்து இன்னொரு மெயின் பவருக்கு ஒயர் வரும். இந்த 2 மட்டும் 14 ஆக யூஸ் பண்ணிப்போம். மற்ற பேலன்ஸ் கனெக்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் கனெக்டரில் என்ன ஸ்பெக் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதோட லெஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பேலன்ஸ் கனெக்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பேலன்ஸ் மோடில் சார்ஜ் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ தான் பேட்டரியோட லைஃப் ரொம்ப நாள் வரும். நார்மலாக சார்ஜ் பண்ணிங்கன்னா பேட்டரியோட லைஃப் குறைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் இந்த பேலன்ஸ் கனெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுன்னா இன் பிட்வீன் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சார்ஜ் ஆகும்போது, அது வந்து இது மூலமாக சார்ஜ் ஆகும். ஓகேவா? நார்மலாக ப்ளஸ் மைனஸில் சார்ஜ் ஆகும். இன் பிட்வீன் வோல்டேஜ் 2 செல்லுக்கு நடுவில் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்குது சார்ஜ் பண்ணும்போதுனா அது இது மூலமாக ஆகும். அது ரொம்ப கம்மியாக தான் ஆகும். 0.2 mA அந்த மாதிரி கரண்ட் தான் போகும். அதனால இதோட வெரி தின் ஒயர் போட்டாலே போதும். இப்போ இவங்க யூஸ் பண்ணிருக்க பார்த்தீங்கன்னா 22 ஆக ஒயர். ஓகேவா? 22 ஆக ஒயர் யூஸ் பண்ணலாம், இல்லை அதோட சின்ன ஒயர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து பர்பஸ் இதுதான். பட் என்கிட்ட 22 ஆகில் மல்டிபிள் கலர்ஸில் ஒயர் இருக்குது. நம்மளுக்கு 6Sக்கு வந்து மொத்தம் 7 ஒயர் வேணும். ஓகேவா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஒயர் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் 6 நெகட்டிவ் 2 4 6 மொத்தம் 7 ஒயர் இருக்கும். 7 ஒயர் உங்களுக்கு வேணும். என்கிட்ட 5 கலர் இருக்குது. இன்னும் 2 கலருக்கு வந்து நம்ம ஏதாவது 2 கலர் ரீயூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதுக்கு தப்பில் வச்சுக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஸ்பாட் வெல்டிங் பண்ண இடத்துல வந்து 1S 2S 3Sன்னு எழுதி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து சொல்லிடுறேன். ப்ளஸ் அதுக்கேற்றாப்புல ஒயர்ஸும் நான் ஏற்கனவே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நம்ம சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ஓகேவா? ஸோ அதை என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன், எப்படி எதுக்கு 1S 2Sன்னு. இப்போ இதுதான் நம்மளோட பாட்டம் மோஸ்ட் போர்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் டெர்மினல் இருக்கா? ஸோ அதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதில் போயிட்டு உங்களுக்கு தெரியுற மாதிரி வைக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் நான் நெகட்டிவ் வைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் அடிச்சோல 1Sக்கும் 2Sக்கும் ஜாயினிங் அந்த இடத்துல நான் வச்சேன்னா எனக்கு 3.16 வருதா? அப்போ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு 1S. ஓகேவா? சேம் இப்போ அடுத்து எங்கே ஸ்பாட்டில் அடித்தோம் அதோட பாட்டமில் அடித்தோமா? ஸோ அதுதான் 2S. ஆக்சுவலாக அந்த ஜாயின் தான் நம்மளுக்கு 2S தவிர ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் வராது ஸ்பாட் வெல்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஓகேவா? இந்த ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் தான் வந்து 3S. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வோல்ட் வருதா? அப்படின்னா 3S. அது அடுத்து 4Sக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே வரும், இதுவும் இதுவும். ஓகே, கரெக்டாக ஆகுதுங்களா? அதுக்கடுத்து இதுவும் இதுவும் இங்கே இந்த ஸ்பாட் வெல்ட் அடிச்சிருக்கிற வந்து நம்மளுக்கு 5S வரும். கரெக்டாக ஆகுதுங்களா? கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவும் டாப்பும் பாட்டமும் மோஸ்ட்டும் அதுதான் நம்மளுக்கு வந்து 6S 18 வோல்ட் வரும். உங்களுக்கு சார்ஜ் இல்லாதனால, சார்ஜ் இருந்தால் 18 வோல்ட் 20-22 போகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சால்டரிங் பண்ணிடுவோம். சால்டரிங் பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து லைட்டாக சுரண்டிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்த நான் நல்லா சுரண்டிக்கிறேன். சுரண்டிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டின்னை எடுத்து ரெட்டு அது லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிக்குவோம். அப்ளை பண்ணிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஒயர் பார்த்தீங்கன்னா 1Sக்கு வந்து ஒயிட் கலர். ஸோ இப்போ நான் ஒயிட் கலர் ஒயர் எடுத்து லைட்டாக இந்த டிப்பை மட்டும் இது பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டி சிலிக்கான் ஒயர். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற நார்மல் காப்பர் ஒயரோட இதோட கண்டக்டிவிட்டி ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இதுதான் பெஸ்ட். இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் படி இந்த ஒயர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும், டேமேஜ் ஆகாது பெருசாக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து டின் பண்ணிடணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு டின் பண்ணி இதை வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து டின் பண்ணிடும். இந்த டின் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இது வந்து நல்லா சாலிட் ஆகிடும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ஹை குவாலிட்டி சிலிக்கான் ஒயர்னால நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகும். ஸோ இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டின் பண்ணிப்பேன். டின் பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பி லைட்டாக மெட்டீரியல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா, ஹீட் பண்ணாலே அது வந்து ரொம்ப இதாகும். வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது 1S ஸ்கொயர். இதே கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையும் சென்டராக பார்த்து, அதாவது இதுக்கு வந்து இந்த 3Sக்கு மட்டும் நம்ம உள்ளே வைப்போம், மற்ற இடத்துல இது பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த இடம்லாம் நம்ம ஸ்பாட் வெல்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம பெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்தெல்லாம் நெகட்டிவ் டெர்மினல் நம்ம ஸ்பாட் வெல்ட் பண்ண எல்லா இடத்தையும் இந்த இன்னொரு டைப் ஆஃப் இன்சுலேஷன் டேப் வச்சு நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ தட் என்ன ஆகும்னா பின்னாடி வந்து 2 போர்ட் வந்து இடிச்சு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதையும் இப்போ பண்ணிடுறேன் நான். இங்கே வைக்கிற லாஸ்ட் வச்சு நான் ரீசன் வைக்கிறேன் பின்னாடி. இப்போ பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கோம். எல்லாத்தையும் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று சொல்ல மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்லீவ்ஸ் வந்து வெளில வர மாதிரி பார்த்துக்காதீங்க. ஏன்னா என்ன ஆகுனா சம்டைம்ஸ் தெரியாமல் ஏதாவது பேட்டரியில் டச் ஆச்சுன்னா கூட ஷார்ட் ஆகிடும், அப்புறம் பேட்டரி டேமேஜ் ஆகிடும். ஸோ நான் இப்போதைக்காக என்ன பண்ணுறேன், ஒரு டேப் ஒட்டிக்கிறேன். இதுவும் நிறைய தடவை எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. தெரியாமல் 1Sம் 4Sம் டச் ஆச்சுன்னா கூட ஸ்பார்க் ஆகி அந்த 2 செல்லும் காலி ஆயிடும் மொத்தமாக. இப்போ அதுக்கு வந்து 2Sக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயர். ஸோ இந்த ஒயர் ரெடியாக இருக்குது. அது ஒரு டிப் வந்து இது பண்ணிட்டு எனக்கு நெயில் இருக்குது. ஸோ அதனால் நான் கையில் இது பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயர் கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு கப்பே தெரியும்.
போட்டு இந்த இது வந்து பேக் கிரவுண்ட் இதான் லாஸ்ட். ஸ்பாட் வெல்டிங் சால்டரிங் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. ஏதாவது ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒன்று தொட்டுச்சுன்னா செம்மையாக டேமேஜ் ஆகும். உங்கள் கையாச்சு பார்க்கணும். எல்லோ நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு இது வந்து 5 இயர்ஸ் கீழே இருக்கிறது 4 இயர்ஸ். ஓகேங்களா? சொல்கிறேன். கொடுக்கு இதெல்லாம் சால்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து அந்த டேப் ஒட்டிடும். இப்போ என்ன ஆகுனா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் பண்ணுறதுனால இந்த ரெண்டு இப்போ மடக்கும் போது என்ன ஆகுனா ரெண்டும் ஜாயின் ஆகி டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேப்லலாம் நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு அதை அந்த இதை இது பண்ணிவிட்டேன். ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு டபுள் சைட் டேப் இப்படி வச்சிடும். நம்ம பண்ண வேண்டாம்னா இப்போ நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணாலும் இது வந்து இந்த கீழே இருக்க பேட்டரியோட ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக வேணும். நான் ஷார்ட் ஆச்சுன்னா செல்ஸ் டேமேஜ் ஆயிடும். ப்ளஸ் நம்ம கைக்கு ஏதாவது ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை பண்ணிட்டேன். ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வைக்கலாம். இப்போ இந்த ஒயரெல்லாம் உள்ள விட்டு எடுத்துக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேலன்ஸ் லீடுக்கு தேவையான ஒயர்ஸ் எல்லாத்தையும் சால்டர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் மெயின் பவர் ஒயர்ஸ் மட்டும் தான் சால்டர் பண்ணோம். இப்போ இது என்கிட்ட 7 டிஃப்ரெண்ட் கலரில் ஒயர் இருந்தனால நான் 7 டிஃப்ரெண்ட் கலரில் ஒயர் வச்சேன். ஸோ ஈஸியாக இருக்குன்றதுக்காக. உங்கள்கிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேறு கலர்லையும் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இதோட ஜாயின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெயின் பவர் ஒயருக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது 14 ஆகும் ஆக்சுவலி. ஏன்னா 14 ஆகும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹை குவாலிட்டி ஒயர்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ ஹை குவாலிட்டி சிலிக்கான் ஒயர்ஸ் வந்து 14 ஆகும் வந்து 30லேருந்து 55 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும். ஓகேவா? அதே 16 ஆகும் வந்து அப் டு 35 ஆம்ஸ் தான் தாங்கும். அதுக்கு மேலே தாங்காது. ஓகேவா? ஆனால் இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லாதனால நான் 16 ஆக யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக. நீங்கள் ஆனால் மோஸ்ட்லி 14 ஆக யூஸ் பண்ணுங்க. அதான் பெஸ்ட் இந்த ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷனுக்கு. இன்கேஸ் உங்களோட பவர் ரெக்யர்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப் டு 80 ஆம்ஸ் வரைக்கும் நீங்கள் வேரியேஷன் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 12 ஆக போயிருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்றாப்புல உங்களோட ஆக யூஸ் பண்ணும். அந்த சிலிக்கான் ஒயர்ஸ்க்கான ஷார்ட்டை நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். எந்த ஆக வந்து என்ன ஒயருக்கு யூஸ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகேவா? அதை பார்த்துக்கோ. ஸோ இப்போ வந்து இந்த ஒயரையும் நம்ம சால்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ எல்லா ஒயரும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? மெயின் பவருக்கும் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த பேலன்ஸ் கனெக்டரை இந்த ஒயர்ஸோடையும் இந்த இதோடய கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட பேட்டரி பேக் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீட் ஸ்லீவ் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா வெளியில் வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகும் ஒயர். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரிங் டியூப்ஸ் இருக்கும் ஆன்லைனில், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஒரு இதுக்கும் அந்த ஹீட் ஸ்ட்ரிங் போட்டு சால்டர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்டரும் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பேலன்ஸ் கனெக்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கான ஹீட் ஸ்லீவ்ஸும் போட்டாச்சு. நம்ம இப்போ பேட்டரி ரெடி. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஹீட் ஸ்லீவ் எடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதை வந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே வந்து எல்லா வோல்டேஜும் கரெக்டாக ஆகுதா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் 1S ஒயர். சாரி, இதான் கிரவுண்டு. உங்களோட கிரவுண்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் 1S, அப்புறம் 2S, அப்படியே வரிசையாக வரும். ரெட்டு தான் வந்து உங்களோட ஃபைனல் 6S ஒயர். ஓகேங்களா? அதுக்கேற்றாப்புல கரெக்டாக இதை சால்டர் பண்ணிக்கோங்க. சால்டர் பண்ணிட்டு நம்ம இந்த ஹீட் ஸ்லீவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் இதை ஹீட் ஸ்லீவ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கமான ஒரு பேட்டரி பேக் ரெடி ஆயிடுச்சு. இது 6S 5000 mAh பேட்டரி. ஓகேங்களா? ஸோ இதோட வோல்டேஜ் மட்டும் லாஸ்ட்டாக ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். 18 வோல்ட் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் பண்ணி இதோட பவரை ஏற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா 18.86. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. பேட்டரி ரெடி. ஸோ இது ரெடி டு ஃப்ளை. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபர்மர்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அந்த FP8 பார்ப்போம். இந்த பேட்டரி பேக் பண்ணுறதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.